ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இங்கே பாருங்கள், இங்கே கீழே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளம் இல்லை, ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஆர்டிஃபிஷியல் பாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து இதுக்குள்ளே மண்ணெல்லாம் ஏறிடுச்சு, அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தொட்டி இருக்குது. இது ஒரு மே தொட்டி, அதுக்கடுத்து இது கீ தொட்டி. இந்த தொட்டிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படி பாருங்கள் வருதுங்களா. இந்த தண்ணி எங்கேருந்து வருது பாருங்கள், இதுக்கு தண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாறை, இது ஃபுல்லாக பாறை. இதுக்கு மேலே வந்து அல்பீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா தெரியும், இது தெரியுதுங்களா, அல்பீனியா அப்படி சொல்லுது. இந்த அதனுடைய இது அல்பீனியானா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபால்ஸ் கார்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ் கார்டமம் அதாவது ஏலக்காய் செடி போல் இருக்கும், ஆனால் இது ஏலக்காய் செடி இல்லை. இதுக்கு வந்து கூக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது தமிழில். இந்த இருக்கு பாருங்க, அதனுடைய அதனுடைய கிளாம்ப் அந்த இருக்கு பாருங்க, அந்த நான் காட்டுறேன் பாருங்க, இருக்குது. இதான் அந்த அல்பீனியா பிளான்ட்டோடைய இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேர் இருக்கும், நல்ல அகலமான வேர் இருக்கும். இப்போ இங்கே பெரிய மழையெல்லாம் கிடையாது. இந்த பாறையில் இந்த அப்படியே தண்ணி ஊறி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, இந்த வந்துக்கிட்டே இருக்கு பார்த்திங்களா. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ மழையும் கிடையாது, மேலே ஆறும் கிடையாது, இந்த வருது இல்லையா. இது பூரா வந்து பாருங்க, அப்படியே மேலே அப்படியே பாருங்கள், காட்டுறேன். இது பூரா அந்த ரூட்டிலேருந்து, அதாவது அல்பீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட்டிலேருந்து வருது. இது மழை பெய்யும் போது அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுருந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து இதை வந்து அப்படியே ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்குது, அந்த ரூட்லேருந்து வருது. அந்த வாட்டரை தான் அப்படியே இது கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி இந்த தொட்டியில் சேர்த்துருக்குறாங்க. இந்த தொட்டியில் இதில் இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த தொட்டி நிறைஞ்சி இந்த தொட்டியில் அடுத்து அந்த தொட்டிக்கு போகும், இந்த தொட்டிக்கு போகும். இதுக்கு அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கார்டமம் பிளான்டேஷன் இருக்குது. இந்த கார்டமம் பிளான்டேஷனுக்கு, இந்த கார்டமம் செடி, ஏலக்காய் செடிகளுக்கு இந்த தண்ணியை வந்து மருந்தடிக்கிறதுக்கு, மற்ற வந்து உரம் கலக்கி ஊற்றுறதுக்கு, ஏன்னா ஒரு 3-4 மாதம் இங்கே வந்து மழை பெய்யாது அப்படிங்கிற காரணத்தினால இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தொட்டியிலேருந்து இந்த தண்ணி தேக்கி வச்சு விடுறாங்க. பாருங்கள், இங்கே அருமையான ஒரு விஷயம், இந்த அல்பீனியாவிலேருந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை வந்து டெக்னிக்கை ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த ஏலத்தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இது பாருங்கள், இன்னொரு அருமையான டெக்னிக் இதான். அங்கே வர தண்ணியை பூரா சேர்த்து இப்போ வந்து இன்னும் பாருங்கள், இது ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த தண்ணி வந்து ஒரு மாதத்துக்கு வரும். மழை பெஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த தண்ணி கிடைக்கும். இவ்வளோ தண்ணி கிடைக்கும் பாருங்கள், இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி வருது. இதுக்கு ஃபுல்லாக இந்த மேலே இருக்கக்கூடிய இவ்வளோ ஏரியாவிலேருந்து இவ்வளோ தண்ணி வருது. இந்த பாருங்கள், இந்த இருக்குல்ல, அதான் அந்த ஏரியாவில் தான் வருது, இந்த அல்பீனியா. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.